நிறைவு செய்தியாக திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கம் ஒரு திரையிடலும் நடக்க போகிறதா செய்திகள் வந்திருக்கு சார். இது யாரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் ஃபோரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அமைப்பு தான் இதை பண்ணியிருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கங்கிற பேரை பார்க்கும்போது தமிமுன் அன்சாரி கலந்து கொள்கிறார், நடிகர் சத்யராஜ், தோழர் கனகராஜ், அஸ்கர் அலி எஸ்டிபிஐ சேர்ந்தவர், அப்புறம் மில்டன் சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர், இவர்கள் எல்லாம் தான் அதில் கலந்துக்கிறதா போட்டிருக்கு. இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் இது நடக்கக்கூடாது, இது நடந்துச்சுன்னா வேறு மாதிரியான பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிக்கையும் அவர் கொடுத்துருக்காரு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? திருப்பரங்குன்றத்துல கை வச்சதுனாலதான் திமுக அரசாங்கம் காணாம போயிருக்கு. இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, திருப்பரங்குன்றத்துல ஸ்டாலின் போகும்போது தான் கார்ல டயர் பிடிச்சு போச்சு, தப்பிச்சிட்டார். அது வேற. 5 லட்சம் பேர் அந்த இடத்துல கூடினார்கள், அருமையாக பேசினார்கள், எல்லாம் நடந்தது. இந்த அரசாங்கம் கவிழ்ந்தது. அது அவங்க அப்பா வீட்டு சொத்தா ஆணை வீட்டு சொத்தான பேசிட்டு இருந்த சனாதனத்தை ஒழிப்போங்கிற ஆள் இப்ப அப்பாவை தேடிட்டு இருக்காரு சட்டமன்றத்துல. காப்பாற்ற முடியல, அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியல. இவர் செய்த தப்புக்கு இவங்க அப்பாவை காப்பாற்ற முடியல. இன்னைக்கு இருக்கிற அந்த தொகுதியினுடைய அமைச்சர் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறார். அரசாங்கம் நான் சுப்ரீம் கோர்ட்டு போறேன்னு சொல்றேன். அரசாங்கம் போயாச்சு இல்ல, அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தை நாடி விட்டது. ஏன் இந்த வாழலாம் ஆடணும்? ஆட வேண்டிய அவசியம் இல்லையே. சரி, திருப்பரங்குன்றத்துல பத்தி நீங்க ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபைல் போடுறீங்க, ஒரு திரைப்படம் வெளியிடுகிறீர்கள், எனக்கு ஆட்சேபனை இல்லையே. நீங்க போடுங்க, ப்ரீவியூ தியேட்டர்ல உங்களுக்கு மேல உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, இன்விடேஷன் கொடுங்க, ஒரு பொது வழியில போடாமல் அனுப்புங்க. பொது வெளியில் போட்டு இத்தனை பேரை போட்டு நீங்க வாங்கன்னு சொன்னீங்கனாலே நீங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றீங்க. அப்போ திட்டமிட்டு ஒரு சமூக கலவரத்தை உருவாக்குவதற்கு இந்த திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றவங்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ சமூக நல்லிணக்கத்துக்காக அந்த கோப்பம். சமூக நல்லிணக்கம்னா யார் யார் இருக்கணும்? நீங்க பேர் சொன்னீங்கல்ல, அந்த பேரெல்லாம் சொல்லுங்க எனக்கு. தமிமுன் அன்சாரி மனித ஜனநாயக கட்சியின் தலைவர், சிதம்பரம் தொகுதியின் எம்எல்ஏ அஸ்கர் அலி எஸ்டிபிஐ சேர்ந்தவர். 2 பேர் இஸ்லாமிய கட்சியை சேர்ந்தவர்கள் திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றக்கூடாது என்ற நிலைப்பாட்டை. சரி, அடுத்த 2 பேர் நடிகர் சத்யராஜ். நடிகர் சத்யராஜ் அவர் தன்னை நாத்திகர் என்று சொல்லக்கூடியவர். அவருடைய மகள் கிறிஸ்தவ திவ்யாங்கிறதோ, அவருடைய மகள் இப்போ தன்னை கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்ட ஒரு ஆள். அடுத்தது கருணாஸ் கிறிஸ்தவர். கருணாஸ் கிறிஸ்தவர், முழு குடும்பமே கிறிஸ்தவ குடும்பம். அந்த குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம். ஆனா தன்னை ஜாதியில மறவர் என்று ஊர்ல ஏமாத்துற ஒரு ஏமாற்று பேர் வழி. தன்னுடைய ஹிந்து இல்லாத ஒருத்தர் எப்படி மறவரா இருக்க முடியும்? மறவர்னு சொல்லும் போது ஒரு ஆண்மை வர வேண்டும், ஒரு அப்படி முருகனுடைய அருள் வர வேண்டும். அங்க போய் கிறிஸ்தியனை மண்டிட்டு எப்படி மறவரா இருக்க முடியும்? இது ஒரு ஏமாத்து பேர் வழி. இந்த 2. அடுத்தது ஜெரால்டு, இவர் தோழர் கனகராஜ். தோழர் கனகராஜ், இன்னொரு மில்டன் இருக்காரு. மில்டன். ஆக 3 கிறிஸ்தவர், 2 இஸ்லாமியர்கள், 2 இஸ்லாமியர், 2 சோரம் போன ஹிந்துக்கள் சொல்ல முடியாது. சத்யராஜ் ஒரு கிறிஸ்தவர் தான். ஆகையினால என்னுடைய பார்வையில் இந்த 7 பேர்ல ஒருத்தர் கூட தீபம் ஏற்றணும்னு சொல்றவங்க அங்க இல்லை. இது பேர் இப்படி சமூக நல்லிணக்கம்? நீங்க எந்த சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்றீங்க சொல்லுங்க, எனக்கு புரியல. நீங்க இஸ்லாமிய பிரதிநிதிகள் கிடையாது, நீங்க கிறிஸ்தவ பிரதிநிதி. நீங்க இஸ்லாமிய பிரதிநிதிகள்னா நீங்க தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நீங்க கிறிஸ்தவ பிரதிநிதினா நீங்க தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஹிந்துனா எந்த ஹிந்து இருக்கான்? ஹிந்து இல்லையேங்கிறேன் நான். சத்யராஜ நான் ஹிந்துன்னு சொல்லல, கனகராஜையும் 2 ராஜையும் நான் ஹிந்துன்னு சொல்லலைங்கிறேன். அதனால இவங்க அந்த கும்பல் திராவிட கும்பல். சென்ற அரசாங்கத்துல திமுகவை தீபம் ஏற்ற விடாமல் தடுத்த கும்பல். இது இப்படி சமூக நல்லிணக்கம் பேசும். திருப்பரங்குன்றம் என்ன ஃபைல் கொடுக்க போகுது? அது
சார் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு சார். ஜட்ஜ்மெண்ட்டை விட இவங்க தான் சூப்பர் ஜட்ஜா? ஜிஆர் சுவாமிநாதனை விட அந்த 2 பேர் பெஞ்சை விட இவங்க சூப்பர் ஜட்ஜா? யார் அது? அந்த ஒருத்தன் சூர்யா சேவியர்னு ஒருத்தன் இருந்தால் இப்போ காணாமல் போயிருக்கேன். ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு பெண்களை பாடி ஷேமிங் பண்ணுற அளவுக்கு தான் திமுகவினுடைய கலாச்சாரம் இருந்தது. பாடி ஷேமிங் பண்ணா இவங்களால தான் திமுக கவுந்ததுங்கிறேன் நான். திமுக கவுந்ததுக்கு காரணம் இந்த ஹிந்து விரோதிகளை வளர்த்து விட்டது. தானே ஹிந்து விரோதியாக மாறி ஹிந்து துரோகியாக மாறி நான் ஒழிப்பேன் இழிப்பேன்னு பேசி மேலே இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப மட்டமா பேசி மம்மி டம்மி ஊர்கா மாமின்னு பேசி, அதாவது பதவியில வந்து 5 வருஷத்துல அவ்வளவு அநியாயம் பேசினார். அவனெல்லாம் இறக்கமே காட்டக்கூடாது. இன்னைக்கு வந்து அப்பாவை விஜய் தேடுறாருன்னு அவனை வரவேற்கணும். ஐயோ விஜய் நீங்க நாகரீகமா நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. ஏன் சொல்லணும்? அவங்க என்ன நாகரீகமா நடந்துட்டாங்க? சார் கவர்னரை செருப்பால அடிப்பேன்னு ஒரு திமுக காரன் சொல்றான், உதயநிதி சொல்றான். பிரைம் மினிஸ்டர் கொலை பண்ணுவோம்னா அன்பரசு சொல்றாரு. பினான்ஸ் மினிஸ்டர் நிம்மி மம்மின்னு ஒருத்தர் பேசுறாரு. இவங்ககிட்ட என்ன நாம என்ன பாரதிய ஜனதா கட்சி இவர்கிட்ட ஏன் நாகரீகத்தை காமிக்கணும்? எனக்கு புரியல. காமிக்க கூடாது என்பது என்னுடைய பார்வை. திமுகவுக்கு நாகரீகம் காமிக்க கூடாது. நாகரீகமா நடந்துகிட்டவங்கிட்ட நாகரீகமா நாம இருக்கணும். திமுகவுக்கு என்ன நாகரீகம்? ஒன்றியம் 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 இப்படித்தான் நான் சொல்லுவேன். பேசினது யாரு? ஸ்டாலின் தானே. இவருக்கு என்ன நாகரீகம்? இவங்களுக்கெல்லாம் நாகரீகம் காமாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அப்படிங்கிறது இன்னைக்கு சமுதாயத்தினுடைய பார்வையாக இருக்கிறது. இதை திருப்பரங்குன்றத்துல போயிருக்கிற யாரும் நாகரீகத்துக்கானவர்கள் இல்லை. யாரு? அங்க இருக்கிற கோயில்ல உட்கார்ந்து கொண்டு மாமிசம் சாப்பிட்டவர்கள். இவங்க தான் சமூக நீதி சொல்ல போறாங்களா? அங்க இருக்கிற தீபத்தூணை சர்வேக்கள்னு சொன்ன பொய்யாளர்கள் இவங்க தான் இது பண்ண போறாங்களா? சார் நீங்க நிறைய விஷயம் சொல்லுங்க சார், ஏதோ ஒரு காலத்துல திருப்பி அது வர வேண்டாம் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. இல்லை இன்னைக்கு சமுதாயம் ஒரு தீபத்தூண சர்வே கல்லுன்னு சொல்லுவீங்க, ஒரு கோயிலுடைய புனிதத்தை கிடத்துட்டு மாமிசம் சாப்பிடுவீங்க, அதை வந்து நீங்க வந்து சோசியல் மீடியால போடுவீங்க. உங்களால தானே சார் பிரச்சனையே வந்தது. அதே திமுகவுக்கு என்ன பிரச்சனையை உருவாக்கினார்களோ அதே பிரச்சனையை தாவேக்காக அரசுக்கு உருவாக்குகிறார்கள். இவங்க அமைதியாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அமைதியா இருந்து, அதனால தாவேக்கா அரசு இவர்களிடத்தில் கடுமை காட்ட வேண்டும். எப்படி காட்டணுங்கிறத அரசாங்கம் முடிவு பண்ணும். இல்லை ரொம்ப நட்பா இருக்காங்க, நாங்க என்ன சொல்லணுமோ அப்படி சொல்லி இந்த வேலையெல்லாம், அதாவது நீ எங்க வச்சுக்கணுமோ வச்சுக்கோ, தனியா நடத்து, உள்ளுக்குள்ளேயே நடத்து, ஒரு ஹால் மீட்டிங்கா நடத்து. இந்த பொது வழியில நாங்க அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம் தம்பட்டை படிச்சு அழைப்புதல் கூப்பிட்டு படத்துக்கு சர்டிபிகேட் வாங்கிட்டீங்களா? நீங்க திரையிடத்துக்கு என்ன உரிமை இருக்கு? சென்சார் போர்டில் எதுவும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களா நீங்க அப்ளை பண்ணி? அப்போ ஒரு திரையரங்கு எப்படி போடலாம்? நீங்க உங்களுக்குள்ள தனியா போடுறீங்க, ப்ரீவியூ சர்டிபிகேட்டுக்கு முன்னாலேயே போட போறீங்கன்னா அதுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா பொதுமக்களுக்கு? க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும் சொல்லிட்டு நீங்க படத்தை பார்த்துட்டு நீங்க உங்களுக்குள்ளே. ஆகையினால இது திட்டமிட்டு சமூக நல்லிணத்தை கெடுக்கக்கூடிய செயல். அரசாங்கம் இப்போ இந்த ஷூட் பண்ணும்போது மணி 5-6 மணிக்கு நிகழ்ச்சின்னு போட்டிருக்கிறாங்க. இந்து முன்னணி நாங்கள் போராடுவோம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம எடிட் பண்ணி போடும்போது ராத்திரி 8 மணி 10 மணி ஆயிரம் இந்த நிகழ்ச்சியை. ஆனாலும் கூட அரசாங்கம் இதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. பார்க்கலாம்.